விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியூசிச்சங்க பகுதியில் கீழக்கரிசல் செம்மறியாடு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற பயனாளி திரு எஸ் சுடலைமுத்து ஆவார். இவர் திருநெல்வேலி மாவட்டம் எட்டாங்குளம் பகுதியை சேர்ந்தவர் ஆவார். இவர் ஆடுகளை வளர்ப்பதே தனது தொழிலாக கொண்டுள்ளதாகவும் தனது கிராமத்தில் மேய்ச்சலுக்கு புற்கள் கிடைக்காமை, நீர் பற்றாக்குறை போன்ற காரணங்களாலும் வெளியூர்களில் ஆடுகளை மேய்க்க கொண்டு சென்று அங்குள்ள நிலங்களில் ஆட்டு கிடை அமைத்து அதன் மூலம் அந்த பகுதிகளில் ஆடுகளை மேய்த்து இரவில் அந்த கிடையில் வைத்து மறுநாள் மேய்ச்சலுக்கு சென்ற பிறகு மீண்டும் வேறு இடத்தில் கிடை அமைத்து அந்த ஆடுகளுக்கு ஏற்படும் நோய் மற்றும் காயங்களுக்கு திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரியின் மூலம் அதற்கான மருந்துகளை பெற்று தனது ஆடுகளை பாதுகாப்பதுடன் தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, இந்த பயிற்றுவிக்கும் கால்நடை பண்ணை வளாகத்தின் மூலமாக இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பாகவும் தேசிய கால்நடை மரபுவள ஆதார அமைப்பு சார்பாகவும் கீழக்கரிசல் செம்மறி ஆடுகளை அதன் வாழ்விடத்தில் பாதுகாத்தல் திட்டம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இத்திட்டத்தின் வாயிலாக செம்மறியாடு வளர்ப்போருக்கு தரம் உயர்த்தப்பட்ட பொலிக்கிடாக்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு வழங்கப்பட்ட பொலிக்கிடாக்கள் பயனாளிகள் இப்போது இந்த இடத்தில் இருக்கிறார்கள். இந்த பொலிக்கிடாக்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டாங்குளம் கிராமத்தில் உள்ள சுடலைமுத்து மற்றும் அவர்கள் சேர்ந்த செம்மறியாடு வளர்ப்போருக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடன் இப்பொழுது உரையாட இருக்கிறார்கள். ஆடு வளர்த்து வாரோம். அந்த எங்களுக்கு மருத்துவம் அது இதுன்னு பார்க்கக்கூடியது ராமம்பேட்டி பண்ணையிலேருந்து எதுனாலும் கூப்பிட்ட உடனே வந்து எந்த நோய்க்கு என்னென்ன மருந்து தேவைப்படுதோ அந்தந்த மருந்துகளை பார்த்து மருத்துவம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து நாங்கள் அந்த ஆட்டை வச்சே அப்படியே காலத்தை ஓட்டி இந்த கிடாய்களை வாங்கிக்கிட்டு இதிலிருந்தே இந்த ஆட்டை வளர்த்து நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு எங்கள் ஊரில் மேய்ச்சல் இல்லை அப்படின்னா நாங்கள் நடுவோம். இப்படி வந்து தான் குடி தண்ணி இல்லை மேய்ச்சல் இல்லைன்னா அப்படி வெளியூர் வந்து காப்பாற்றிட்டு தான் 50 உருப்படி அது கையில் வச்சுக்கிட்டே இருப்போம். எப்படியும் 50 உருப்படி 60 உருப்படி குறைஞ்ச அளவுக்கு வச்சுக்கிடுவோம். மிஞ்சி நாள் நாங்கள் 100 வரைக்கும் வச்சுக்கலாம். அதாவது சில வேலைகள் சில செலவுகள் எல்லாமே இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது மற்ற பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் குடும்பத்தோடு எல்லாமே பார்க்க வேண்டிய நிலவரங்கள் வரும்போது அதில் கழித்து தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கு. 30-40 எண்ணம் குட்டிக்கிட்டியெல்லாம் சேர்த்து இந்த வயசான ஆடுகள் இதுபோல் எங்களுக்கு தேவை உள்ளதை வச்சுக்கிட்டு மறுபடியும் உள்ளதை கழிச்சிடுவோம். ஒரு ஆடு 4 ரூபா, ஆட்டு கணத்தை பொறுத்து வெயிட்டாக உள்ள ஆடுனா 4 ரூபா இல்லை 3 ரூபா. இந்த இடத்துக்கு வாடகை இல்லை. அவங்க நாங்கள் ஆடு மறிக்க முடியல, அவங்களுக்கு எங்களுக்கு சாப்பாட்டுக்கு தருவாங்க. இந்த புழுக்க போடுதில்ல அதை வந்து கண்ணு கருத்துமா கொஞ்சம் சாயங்காலம் அடைக்கிறது வரைக்கும் விடிய காலம் இப்போ சாச்சி விடுதோம்ல, இதிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துக்கிடுவோம். இருட்டம் தண்டியும் அந்த ஆடு என்ன மேயுது, எப்படி வருது, இந்த ஆட்டுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்த்து அவங்க வந்து இந்த மொத்தமாக ஏதாவது ஒரு நோய்கள் மொத்தமாக தாக்குது, அந்த மாதிரி நோய்கள் தாக்குனால் அவங்க வந்து பராமரிப்பு பண்ணி ஊசி மருந்து கொடுத்துருவாங்க. அதாவது இந்த 1-2 சில இது இப்படி வெளி ஏரியாவில் வரும்போது எங்களுக்காக பயன்படுத்துறதுக்காக அந்தந்த மருந்தை ட்ரீட்மெண்ட் இந்தந்த மருந்து இத்தனை மில்லி, இந்த ஆட்டுக்கு இந்த காய்ச்சல் வந்தால் இத்தனை, இதில் மூக்குக்கு சளி வந்தால் இது இவ்வளோ மருந்து, எருவிச்சு அப்படின்னால் அதுக்கு ஒரு மருந்து இவ்வளோ கணம் தான் போடணும், இத்தனை கிலோவுக்கு இத்தனை இவ்வளோ மில்லி போடணும் மருந்து அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்த வச்சு நீங்கள் ஒரு ஆடு 2 ஆடு ஒரு மாதிரியாக இருக்கும், அந்த ஆட்டுக்கு நீங்கள் இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்கன்னு எங்களுக்கு பண்ணையிலேருந்தே கொஞ்சம் கொடுத்தாங்க சார். எதுவும் இந்த முள்ளுகள் இழுத்து எதுவும் ஒரு கம்பி இழுத்துடுது, எதுலேயும் முட்டி மோதி ஏதாவது ரத்தம் வந்துடுது அப்படின்னா அதுக்கு சிஞ்சர் இருக்குது, துணி கொடுத்துருக்காங்க, இதை வச்சு கட்டிக்கலாம். அடுத்தால புண்ணு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த பிரேம் மருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. சாயங்காலம் கொண்டாந்து அடைக்கும் ஒரு இடத்துல,
அடுத்தால அதை மாற்றி மறானத்து காலையில் 9 மணிக்கு அந்த வலையை மாற்றி அடிச்சுட்டு நைட்டு கொண்டாந்து அடைப்போம். இப்படியே பிரித்து அடிச்சுக்கிட்டே போவோம் அந்த வலையை. அதனால் இந்த ஆட்டுக்கடையை போட்டால் பயிர் உடனடியாக கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக எங்களை கொண்டு வந்து இங்கே நாங்கள் மேய்ச்சலுக்கு கிடை கேட்ட உடனே எங்களை கொண்டு வந்து இந்த புழுக்கை போட்டு இந்த சுற்று காட்டில் மேய்ச்சி கொண்டு வந்து நைட்டு இரவு போட்டு இங்கே தங்கி இருந்துட்டு நாங்கள் மேய்ச்சி வரும்போது எங்களுக்கு ஒரு 175 ரூபா கூலி கொடுக்காங்க. அதை வச்சு நாங்கள் அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு பொங்கி சாப்பிட்டு இங்கேயே தங்கி இருந்து நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு அப்படியே வரோம். எங்கள் குடும்பம் வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா இங்கே எல்லாம் நாங்களுமே இந்த தொழிலை வச்சு இது பண்ணி தான் நாங்கள் இந்த பிள்ளைகளை என்னத்தையா நம்ம காலத்தும் படிக்க வச்சு நம்ம பிள்ளைகளையும் படிக்க வச்சு என்னத்தையா வேலைகளுக்கு அனுப்பி விட்ருவோம் அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தினால இதெல்லாம் அலைஞ்சி இதை பயன்படுத்தி கொண்டு வரோம். கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பல இடங்களில் அமைக்கப்பட்டு விவசாயிகளும் மற்றவர்களும் பயன்படும்படி செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையில் திருநெல்வேலி கால்நடை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கால்நடை மருத்துவ பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு, ஒட்டுண்ணி ஆராய்ச்சி என பல பிரிவுகள் உள்ளன. இங்கு கால்நடை கல்வி மட்டுமல்லாமல் ஆராய்ச்சியும் நடைபெற்று வருகின்றது. வெளி நோயாளி பிரிவு நடமாடும் மருத்துவமனையாகவும் செயல்பட்டு வருகின்றது. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை மருத்துவ கற்பிப்பு மருத்துவமனை வளாகம் குறித்து திருநெல்வேலி கால்நடை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஆர் ராம்பிரபு அவர்கள் விளக்கம் தருகிறார். கால்நடை மருத்துவ கற்பிப்பு மற்றும் பயிற்சி மருத்துவமனை வளாகத்தில் கால்நடை மருத்துவ பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் ஈனியல் பிரிவு ஆகிய 3 பிரிவுகளிலுடைய வல்லுநர்கள் பணியாற்றி கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இந்த மருத்துவ பிரிவிலே வெளிநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் பிரிவு ஒன்றும் நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவு ஒன்றும் செயல்பட்டு வருகிறது. இந்த கால்நடை மருத்துவமனையிலே மருத்துவ சிகிச்சையிலே இரத்த மாற்று சிகிச்சை, தீவிர சிகிச்சை முறை, இசிஜி எனப்படும் மருத்துவ கருவிகள், கலர் டாப்ளர் போன்ற கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எலும்பு அறுவை சிகிச்சை, மென் திசுக்களுடைய அறுவை சிகிச்சை முறைகள் இங்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் செல்லப்பிராணிகளான நாய்களுக்கு ஆண்மை நீக்கம் மற்றும் ஸ்டெரிலைசேஷன், அனிமல் ஹெல்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் போன்ற அறுவை சிகிச்சைகள் இங்கு செய்யப்பட்டு வருகிறது. ஈனியல் துறையிலே கருவுறாத மாடுகளுக்கு மலட்டு சிகிச்சை இங்கு சிறப்பாக அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த நடமாடும் கால்நடை மருத்துவமனை 2 கிராமங்களிலே செயல்பட்டு வருகிறது. எங்களுடைய கல்லூரி மருத்துவமனையிலே செல்லப்பிராணிகள் மற்றும் கால்நடைகளுக்கு சிறப்பு சிகிச்சை முறைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இம்மருத்துவமனையின் சார்பாக 2 வெறிநாய் தடுப்பு ஊசி முகாம்களும் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு முகாம்களும் நடத்தப்பட்டுள்ளன. மேலும் உலக விலங்கு வழி பரவு தினத்தை முன்னிட்டு இந்த மருத்துவமனையின் சார்பாக நாய்களுக்கான எலிக்காய்ச்சல் தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. இதன் மூலம் பொதுமக்களுக்கு எலிக்காய்ச்சல் நோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது. மேலும் இம்மருத்துவமனையிலே விரைவில் மருத்துவ பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் ஈனியல் பிரிவுகள் செல்லப்பிராணிகளுக்கும் பெரிய விலங்குகளுக்கும் தனித்தனியாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. இம்மருத்துவமனையிலே நவீன ஆய்வக வசதி உள்ளது. மேலும் எக்ஸ்ரே எனப்படும் நுண்கதிர் சோதனையும் இங்கு நடத்தப்பட்டு வருகிறது. அல்ட்ராசவுண்ட், அதாவது கலர் டாப்ளர் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி மூலம் செல்லப்பிராணிகள் மற்றும் விலங்குகளுடைய உள் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நோய்களை எளிதில் கண்டறிந்து விரைவில் சிகிச்சை அளிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எங்களுடைய மருத்துவமனையிலே வெளிநோயாளிகள் பிரிவு மற்றும் நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவு இரண்டிலும் சேர்த்து 25 முதல் 30 செல்லப்பிராணிகளும் கால்நடைகளும் சிகிச்சைக்காக கொண்டு வரப்படுகிறது. இந்த மருத்துவமனை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனை வளாகத்திலே சிறிய பிராணிகளுக்கான சிறப்பு அறுவை சிகிச்சை கூடம் நவீன முறையிலே அமைக்கப்பட்டு
செல்லப்பிராணிகளுக்கு அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக நடமாடும் கால்நடை மருத்துவ சிகிச்சை மையம் 6/7/2012 அன்று தென்பத்து மற்றும் சொக்கட்டான்தோப்பு ஆகிய 2 கிராமங்களில் தொடங்கப்பட்டது. அனைத்து வேலை நாட்களிலும் காலை 9:15 முதல் 12:45 மணி வரை இந்த நடமாடும் சிகிச்சை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த சிகிச்சை மையத்தில் ஆடு, மாடுகள், நாய்கள் மற்றும் கோழிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பெரும்பாலும் ஆடுகளுக்கு குடற்புழு நீக்க மருந்து, கறவை மாடுகளுக்கு செயற்கை முறை கருவூட்டல், சினை பார்த்தல் மற்றும் பிற நோய்களுக்கான சிகிச்சை முறைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடமாடும் சிகிச்சை மையமானது இந்த கிராமங்களிலே எடுக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் கால்நடை மருத்துவ வசதிகள் அருகில் இல்லாமையும், இவர்கள் ஒரு 5-6 கிலோமீட்டர் ஸ்ரீபுரத்தில் உள்ள நகரத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு வர வேண்டும். நகர்ப்புறங்களிலே கால்நடைகள் அதாவது எடுத்து செல்வதற்கு சில தடையூறுகள் இருப்பதால் இங்கு உள்ள கிராமப்பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள். ஸோ அதனை எடுத்துக்கொண்டு கால்நடை மருத்துவக் கல்லூரியானது தன்னுடைய நடமாடும் சிகிச்சை மையத்தினை இந்த தென்பத்து மற்றும் சொக்கட்டான்தோப்பு ஆகிய இரு விவசாய கிராமங்களிலே இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.